Second match, MCC A versus B. Toss, tails. Okay. ரெக்கார்ட் ஆகுதா மேலே ஓகே ஃபர்ஸ்ட் பால் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பால் அப்படின்னு சொல்லி பண்ண அடிச்சா செகண்ட் பால் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பால் அருமையாக போட்டார் முருகேஷ் அண்ணா. செகண்ட் பால் भैया अंपायर थर्ड बॉल हाँ अदे भाई நீ கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடுவாரு இன்னைக்கு அவங்க எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாரு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. முதல் ஓவர் கடைசி பந்து. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து பவுலரிடம் தஞ்சம் சென்றது. இரண்டாவது ஓவர் முதல் பந்து. அருமையான பந்து. அண்ணா டிஃபன்லாம் வேணாண்ணா, ஹிட்டிங் தானே நம்ம. இரண்டாவது பந்து அருமையாக வீசப்பட்டது. மூன்றாம் பந்து நான்காம் பந்து இரண்டாம் ஓவர். ஐந்தாம் பந்து ஐந்தாம் பந்து மூன்றாம் ஓவர் முதல் பந்து. அருமையாக போடப்பட்ட பந்து. பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. थर्ड बॉल அருமையாக பிடிக்கப்பட்டது, ஆனால் தவற விட்டார். 2 ரன்கள் மட்டும். ஃபீல்டிங்னா நான்காவது பந்து. ஓய் 2 கேட்ச் மிஸ்.
ஐந்தாம் பந்து, மூன்றாம் ஓவர். சிங்கிள் மட்டும். மூன்றாவது ஓவர், லாஸ்ட் பால். அகலப்பந்து. ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. ஓவர், ஃபர்ஸ்ட் பால். 2 ரன். இரண்டாவது பந்து. மூன்றாவது பந்து. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. நான்காவது பந்து. பவுண்டரி, பவுண்டரி, பவுண்டரி. 4, 4, 4. நான்காவது ஓவர், ஐந்தாவது பால். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. பவுண்டரி, பவுண்டரி, பவுண்டரி. 4னா, 4னா. भैया लास्ट बाला नो बाला ओके 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 ஐந்தாவது பந்து லாஸ்ட் பால்னா நோ பால் தானா பொண்ணா 6 இந்த ஓவர் 17 ரன் ஆமா 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. ஐந்தாவது ஓவர் போட செந்தில் அண்ணா வருகிறார். அணியின் சிறந்த பந்து வீச்சாளர். ஃபிஃப்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். டபுள் டபுள் செந்தில் அண்ணா இரண்டாவது பந்து போட வருகிறார். மூன்றாவது பந்து ஓடு 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 இல்ல இல்ல நில்னா நான்காவது பந்து செந்தில்னா ஒரு விக்கெட் எடுத்து விட்டார். அதுவும் கோட்டி அண்ணா விக்கெட். ஐந்தாவது பந்து பால் போகாது போனா பால் எல்லாம் பவுன்ஸ்னா ஒண்ணா ஒண்ணா 2 ரன்கள் மட்டுமே. செந்தில் அண்ணா 2 விக்கெட்டுகள் எடுத்துள்ளார். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. பவுலிங் பவுலிங் பவுலிங். ஆறாவது ஓவர் முதல் பந்து
பிடித்து விட்டார். வெறும் 1 ரன்கள் மட்டுமே. ஃபீல்டிங்னா அப்படி தானே பிடிக்கணும். ஃபீல்டிங் மிஸ்டேக்கே பண்ண மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை. செகண்ட் பால். பேட்டிங் பையா. டபுள் ஓகே ஓகே. டாட் பால். 6வது ஓவர் 4வது பந்து. அண்ணா இன்னும் 2 ஓவர் தானே இருக்குது, பார்த்தா அண்ணா. அவங்களுக்கு டார்கெட் பத்தாது, முருகேஷ் அண்ணாவே அடிச்சிருவாரு. பேட்டிங்னா ஒன்னா ரன் இருக்கு. நான் ஏக் ரன்னா. 7வது ஓவர் முதல் பந்து. கேட்சா? முதல் பந்து விக்கெட். முதல் பந்து விக்கெட். அவர் ஸ்ட்ரைக் மட்டும் ரொட்டேட் பண்ணியே இருக்கிறாரு. ஆனால் ஒருத்தர் ஹிட்டிங்கு ஒருத்தர் டிரைவ் ஆனால் கரெக்டாக இருக்கணும். 4வது பந்து. டாட் பால். லாட்டு டாட் பையா. லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் பால். முடிஞ்சுனா ஓவர். ஆமாம், இன்னொரு ஓவர். லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பால் டாட் பால். செகண்ட் பால். செகண்ட் பால் டாட் பால். 3ஆம் பந்து. மூன்றாவது ஓவர் டாட் பால். 3வது ஓவர் அகலப்பந்து. பவுண்டரி. 4th பால். பையா ஒரு 60 ரன்ஸ். பால். லாஸ்ட் பால். ஓவருக்கு 43 ரன்கள் தேவை என்ற நிலையில் 49 ரன்கள் தேவை என்ற நிலையில் MCC B டீம் பேட்டிங் கேப்டன் முருகேஷ் அவர்கள் எதிர்கொள்கிறார். மிகச்சிறப்பான பந்து, வைட். ஆனால் அது வைட் என்று அறிவிக்கப்படுகிறது. வைட். முதல் பந்து. எதிர்கொள்பவர் முருகேஷ். அழகான தடுப்பு, அழகான அடி. 1 ரன்களை பெற்று தருகிறது. MCC Bயின் எண்ணிக்கை ஆரம்பமாகிறது. அணியின் எண்ணிக்கை 1. இரண்டாவது பந்து.
இரண்டாவது பந்து வைட். இரண்டாவது பந்து அழகான அடி. ஆனால் பந்து நோ ரன் என்ற திசையை நோக்கி செல்கிறது. அதனால் ரன்கள் ஏதும் இல்லை. மூன்றாவது பந்து மிகச்சிறப்பான அடி. ஆனால் ஒரு ரன் மட்டுமே. நான்காவது பந்து சிறப்பான அடி. கேட்ச் ஆகும் வாய்ப்பு, ஆனால் யாரும் இல்லை. 1 ரன்கள். அணியின் எண்ணிக்கை 3. நான்காவது பந்து சிறப்பான அடி, மிக சிறப்பான அடி. ஆனால் 1 ரன் மட்டுமே கிடைக்கிறது. இறுதி பந்து ஃபுல் டாஸ், சிறப்பான அடி. MCC பி அணியின் கேப்டன் மிக சிறப்பாக அடித்தார். அணிக்கு 2 ரன்கள் கிடைக்குமா? கிடைத்து விட்டது 2 ரன்கள். அணியின் மொத்த எண்ணிக்கை 6. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6. ஃபர்ஸ்ட் பால். டாட் பால். செகண்ட் ஓவர் செகண்ட் பால். ரெண்டு போக முருகேஷ். ஆனால் 1 ரன் மட்டுமே. டாட் பால். மிகச்சிறப்பான பந்து. அஜித் குமார் அவர்கள் மிகச்சிறப்பாக பந்து வீசி எதிரணியை திணறடித்துக் கொண்டு இருக்கிறார். எதிரணி கேப்டன் திக்கு முக்காடி கொண்டு இருக்கிறார். ஆனால் பந்து வைடு. இறுதி பந்து, 2வது ஓவரின் இறுதி பந்து. எதிரணியினர் திக்கு முக்காடுகிறார்கள். ஓவரின் இறுதி பந்து 1 ரன் மட்டுமே. மிக சிறப்பாக பந்து வீசி அணிக்கு தங்கள் பங்களிப்பை அளித்துள்ளார் அஜித் குமார். 2வது ஓவர் முடிவில் அணியின் மொத்த எண்ணிக்கை 7. ஓவரை வீசுகிறார் கோட்டி. இவர் ஒரு மிகச்சிறந்த பந்து வீச்சாளர், மட்டையாளர். டாட் பால். 3வது ஓவரின் முதல் பந்து ஆட்டத்தில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி டாட் பாலாக மாறியுள்ளது. 2வது பந்து கோட்டி அவர்கள் மிக சிறப்பாக பந்து வீசுகிறார் திரு கோட்டி அவர்கள். 3வது பந்து நோரன் திசையை நோக்கி சென்றதால் அணியின் எண்ணிக்கை 7 என்ற நிலையிலேயே உள்ளது. 4வது பந்து மிக சிறப்பாக அடித்தார். அடித்து 1 ரன்னை பெற்று தருகிறது. அணியின் எண்ணிக்கை 8. 5வது பந்தை வீசுகிறார் கோட்டி அவர்கள். ஷாட் மிக பிரம்மாண்டமாக அடித்து அணிக்கு பெற்று தந்தார் 6. திரு முருகேஷ் அவர்கள், அணியின் தலைவர் கேப்டன் முருகேஷ், அணிக்கு பெற்று கொடுத்தார் 6. மீண்டும் ஒரு 4. அணிக்கு 10 ரன்களை வாரி வழங்கிவிட்டார் திரு கோட்டி. எதிரணியினரிடம் டீ வாங்கினாரா கோட்டி? விவாதிப்போம் பிறகு. ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17. ஓவர் முதல் பந்து நோ ரன். 2வது பந்து சிறப்பான அடி. அணிக்கு 1 ரன்னை பெற்று தருகிறது. அணியின் எண்ணிக்கை 18. 3வது பந்து மிக சிறப்பான அடி. கேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்கிறதா? ஃபாரூக் அவர்கள் தவறவிட்டார். 2 ரன்களை பெற்று தருகிறது. அணியின் எண்ணிக்கை 20. அணியின் எண்ணிக்கை 21. மன்னிக்கவும். 4வது பந்து 4வது ஓவர் 4வது பந்து மிகச் சிறப்பான பந்து. திரு முருகேஷ் அவர்கள் சிறப்பாக விளையாடி அணிக்கு மிக பெரும் பலம் சேர்த்து போல்டாகி வெளியேறுகிறார். இவர் ஒரு மிகச்சிறந்த மட்டையாளர். 5வது பந்து திரு சக்தி அவர்கள் மிக பெரும் பலத்தை அணிக்கு வழங்க வேண்டும். அழகான பந்து. சிறிய சலசலப்பு. கடைசி பந்து 4வது கடைசி பந்து சக்தி அவர்கள் சிறப்பாக அடித்து 1 ரன்னை பெற்று தருகிறார்.
அணியின் மொத்த எண்ணிக்கை 22. 4 ஓவருக்கு 26 ரன்கள் மீதமுள்ளது. 5வது ஓவர் முதல் பந்து அழகாக தட்டி டாட் பால் என்ற முறையில் பந்து சென்றது. எனவே அணிக்கு ரன்கள் ஏதும் இல்லை. 2வது பந்து சிறப்பாக அடித்து பந்து நேராக பவுலரிடமே சென்றது. ரன் அவுட் ஆகும் வாய்ப்பா இல்லை. நூலிலேயில் தப்பிவிட்டார் சக்தி. பந்து வைட் என்ற முறையில் பந்து சென்றது. மிக சிறப்பான அடி. அணிக்கு கிடைக்குமா 4 இல்லை. அணிக்கு கிடைக்குமா 4 2 ரன்கள் மட்டுமே. 2 ரன்கள் மட்டுமே. ஓடுவதற்கே சோம்பேறித்தனம் படுகிறார்கள் மட்டையாளர்கள். என்ன செய்வது? அழகான அடி. அணிக்கு டாட் பால். 4 அடிப்பாரா சக்தி? மிக சிறப்பான அடி. 2 ரன்களை எடுப்பாரா சக்தி? 2 எடுப்பாரா? 2 ரன்கள். மிக சிறப்பான ஓட்டம். அழகான த்ரோ. பந்து வீச்சு தவறிவிட்டார் பவுலர். 5வது ஓவரின் இறுதி பந்து. அழகான பந்து. மிகச்சிறப்பான பந்து. டாட் பால். அதுக்கப்புறம் இல்லை. ஷாட். மிக சிறப்பான பந்து. அணிக்கு 4 கிடைக்குமா? 4 மிக சிறப்பான அடி. சத்யா அவர்களின் மட்டையிலிருந்து கிடைத்தது அணிக்கு 4. அணியின் மொத்த எண்ணிக்கை 31. 3வது பந்து டாட் பால். பந்து வைடு. 4வது பந்து மிக சிறப்பாக தட்டினார். பந்து நோரன் திசையை நோக்கி சென்றது. 5வது பந்து அதுவும் வைட். 4வது பந்து மிக சிறப்பான அடி. அணிக்கு எத்தனை ரன்களை பெற்று தருவார் சக்தி? 1 ரன் மட்டுமே. 2 ரன்கள். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டிங். அஜித்குமார், ஃபாரூக் ஆகியோர் மிஸ்ஃபீல்டு செய்து மேலும் ஒரு ரன்னை வழங்கினார் அணிக்கு. ஷாட்டுங்க 4. போங்க கேப் 2 கேட்ச் விட்டாரு. 2 நீ போனா. குட் ரன்னிங் 10 பாலுக்கு 10 ரன்னு. வைடு போலாமாங்க. 2 ஃபீல்டர் இருக்கிறாரு பட் டபுள் போல. 9 பால் 9 ரன்ஸ் டு வின். சூப்பரான பேட்டிங். ஒரு கேப்பில் போயிருக்கு. தடுப்பாங்களா? தடுத்துட்டாங்க. நீ போடுச்சு. ஆஹா சூப்பர். நல்ல ஒரு தடுப்பு. சிங்கிள் மட்டுமே. போலாமஜி. சூப்பரான ஷாட்டுங்க. கேப்பில் அடிச்சிருக்கிறாரு. அவர் பாலை விட்டாரு. ஆனால் பின்னாடி அஜித் ஃபீல்டர். போடுங்க. 2 சூப்பரான ரன்னிங். 7வது ஓவர் லாஸ்ட் பால். 7 ரன் அடிக்கணும். 6 ரன்னுக்கு ஷாட்டுங்க. கேப்பில் அடிச்சிருக்காரு. 2 ரன்னு முடிச்சிட்டாருங்க. நல்ல ஒரு கேட்சுங்க. 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். ஓவர் 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். அருண் ஆன் பேட்டிங். அஜித் பால் போட வந்துருக்கிறாரு. என்ன நடக்க போகுது? பேட்டிங்குங்க. சூப்பரான ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கிறாரு. கார்த்தி ஃபீல்டர் சூப்பராக தடுத்துட்டாரு. அண்ட் செகண்ட் பால் நோ பால் வரையா. 6 பாலுக்கு 5 ரன். செந்தில் என்ன ஆன் ஃபீல்டு. டாட் பால். செகண்ட் பால். தேர்ட் பால். ஐயோ 3 பாலுக்கு 5 ரன். போலாம் போங்க. 2 ஆளே இல்லை. வந்துருச்சு.
சூப்பரான ஃபீல்டிங் அங்க. மூணு பாங்க இல்ல இல்ல போய் ஜி த்ரோ வரவே இல்லை ஜி. வரவே இல்லை ஜி, அதெல்லாம் சொல்ல. இங்கே செம ட்விஸ்டாக போயினுக்குது இந்த மேட்ச். செகண்ட் மேட்ச் 2 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். போன பாலே ஓடி இருக்கலாம், இருந்தாலும் நான் நின்று அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்கில் நிற்கிறாரு நண்பர். டாட் பாலா, வைடு வைடு வைடு. பவுலரே ஒத்துக்கிறாருப்பா, அவர் ஒரு நல்ல பவுலர் அஜித் அவர்கள். 2 பாலுக்கு 3 ரன். புலம்பு கேப்ல அடிச்சிருக்காருங்க. நன்றி ஓடி ரிப்பே ஓடிரு. சூப்பர் சூப்பரான ரன்னிங் அங்க அருண். சூப்பர், மேட்சை டிராப் பண்ணிட்டாங்க. 1 பாலுக்கு 1 ரன் அடிச்சா வின்னிங். இவ்வளோ ட்விஸ்டா மேட்சை எடுத்துட்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் பால் என்ன நடக்க போகுது பரபரப்பான களத்தில். சூப்பர் ப்ரோ சூப்பர். இதுக்கெல்லாம் காரணம் செந்தில் அண்ணா தான். ஏன்னா நல்லா போன மேட்ச் இழுத்துட்டு வந்து சீரியஸ் இழுத்து விட்டாரு. அங்கே பாருங்க சிரிச்சுன்னு வராரு. நீங்க தான் மிக சிறப்பான ஓவரை வீசி அன்னைக்கு மிக பெரும் பலம் சேர்த்து வெற்றிக்கு வழிவகுத்த செந்தில் ஐயா நான் தான். எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் ஜி சூப்பர் ஜி. அருண் அவர்கள் சூப்பரான ஒரு மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு டைம் ஆச்சுன்னு வண்டி எடுக்க போயிட்டாரு.